இசைக்கருவிகளில் இருந்து மட்டுமல்ல, திறமை இருந்தால் சாதாரண தேங்காய் சிரட்டையில் இருந்து கூட இசை பிறக்கும் என நிரூபித்துள்ளார் நெல்லையை சேர்ந்த மாணவர்கள். இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியில் இயங்கி வருகிறது SAV பாலகிருஷ்ணா மெட்ரிக் பள்ளி. இந்த பள்ளியில் இசை ஆசிரியராக பணியாற்றி வரும் அப்துல் ஹலீம் இசையில் பல்வேறு சாதனைகளையும் புதுமைகளையும் செய்து வருபவர். அதன் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் இசைக்கருவி வாங்க வசதியற்ற மாணவர்களுக்கும் இசை கற்பிக்கும் வகையில் தேங்காய் சிரட்டைகளை சீர் செய்து அதில் ஒரு குச்சியை தட்டி இசைப்பயிற்சி வழங்கி வரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் அப்துல் ஹலீம். அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தேங்காய் சிரட்டை மூலமாக தவில் இசையை அதில் உருவாக்கி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றனர். நம்ம இப்போ கீபோர்டு, கிட்டாரு இந்த மாதிரி இசைக்கருவி வாங்கினோம்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ண வேண்டி வரும். ஆனால் இது பணம் செலவு இல்லாமலே எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஏழை மாணவர்களுக்கு இசைக்கருவி வாங்க முடியாத சூழ்நிலை உள்ள மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேங்காய் சிரட்டையில் கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையை கூட வாசிக்க முடியும் என்று கூறும் மாணவர் ராஜ் சுஜித் இது குறித்து முதலில் ஆசிரியர் கூறும்போது ஆச்சரியமாக இருந்ததாக கூறுகிறார். தற்போது பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் சிரட்டையில் இசையமைத்து சாதனை படைப்போம் என்று நம்பிக்கையுடன் கூறுகின்றனர். எங்க சார் திடீர்னு புதுசா இப்படி சிரட்டையில வாசிப்போம் அப்படி சொல்லிதாரேன் அப்படின்னு சொன்னோம்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து இதுல இப்படி வாசிக்கலாமான்ட்டு. அதனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து, மேலும் நாங்க இதுல நல்லா வாசிச்சு சாதனைகள் படிப்போம். எங்கும் நிறைந்திருக்கும் இசையை கலைஞர்கள் நினைத்தால் கைவசப்படுத்தலாம் என்பதை நிரூபித்துள்ளனர் இந்த வித்தைக்காரர்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் விஜய் பிராங்க்லின்.